கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தினுடைய 2வது பாகத்தை நாம இன்றைக்கு சிந்திக்க கூடி வந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ, எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன்? அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறியப் போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறதென்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோட பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாயிருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊராகிய பெத்லெகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும். அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர். ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே. என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததே ஆனால் நீரே என்னை கொன்று போடும். நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்துக்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக. உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்ததேனால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனா என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். இந்த வாசிக்கப்பட்ட முதல் 11 வசனத்திலிருந்து நிறைய பாடங்களை, நடைமுறையான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த சாமுவேலுடைய இந்த 2 புத்தகம், இது ஒரே புத்தகம் தான், தொகுக்கப்படும் போது 1 சாமுவேல் 2 சாமுவேல், இந்த 2 புத்தகத்தையும் சாமுவேலுடைய 1ஆம் புஸ்தகம், சாமுவேலுடைய 2ஆம் புஸ்தகம் என்று பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா சாமுவேல் வாழ்ந்த காலத்துல அவரோடு கூட வாலிபமான இளம் தீர்க்கதரிசிகள் அவரோடு கூட சேர்ந்து பயிற்சி கொடுக்கப்படுறாங்க. அதாவது பாடற் பயிற்சி, நடன பயிற்சி, நிறைய பயிற்சிகள் இன்னைக்கு காலத்துல இருக்கு. ஆனா ஆவிக்குரிய பயிற்சி, ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் அல்லது ஸ்பிரிச்சுவல் டியூஷன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் மூத்த தேவ ஊழியர்களோடு இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது இளம் ஊழியர்களுக்கு மூத்த ஊழியர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்கள், வாழ்வு முறை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய காலத்துக்கு அடுத்த காலத்தில் வாழப்போகிற இளம் பிள்ளைகள் தேவ பிள்ளைகளாக, ஆவிக்குரியவர்களாக, தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக, அவங்க காலத்து தலைமுறைக்கு கர்த்தருடைய ஊழியர்களாக, கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிப்பதற்கு நாம் அவர்களை பயிற்சிவிக்க வேண்டியது ஒவ்வொரு மூத்த கிறிஸ்தவ ஆவிக்குரிய தலைவர்களுடைய, தலைவிகளுடைய மிக முக்கியமான பிரதானமான பொறுப்பு. அதை சாமுவேல் நியாயாதிபதி, தீர்க்கதரிசி
அவர் அழகாக அங்க தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் மாத்திரமல்ல, தீர்க்க தரிசிகளையே உருவாக்குறார். அதுல உருவான 2 முக்கியமான இளம் தீர்க்கதரிசிகள் தான் தாவீதினுடைய வாழ்க்கையில. சாமுவேல் தீர்க்கதரிசியோடு தாவீதுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கு. அதுக்கு பிற்பாடு தாவீதுக்கு இருக்கிற இன்னொரு தீர்க்கதரிசி 1 நாளாகமம் 29வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். 1 நாளாகமம் 29 கடைசி 2 வசனங்கள் 29-30. தாவீது ராஜாவினுடைய ஆதியோடந்தமான நடபடிகளும் அவன் அரசாண்ட விபரமும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் அந்தந்த தேசங்களின் ராஜ்யங்கள் அனைத்துக்கும் நடந்த கால சம்பவங்களும் ஞானதிர்ஷிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞானதிர்ஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது. இந்த சாமுவேல் 1 சாமுவேல்லையே அங்க சாமுவேலுடைய மரணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் செத்து போனதாகவும் பிற்பாடு தேவனுடைய அனுமதியினால, தேவன் அனுமதித்ததுனால தான் சாமுவேல் இறந்த பிற்பாடு ஒரு சூனியக்காரியின் மூலமாக சவுல் வந்து சாமுவேலுடைய ஆவியை எழுப்பி சாமுவேலோடு பேசுகிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இது ஒரு அன்யூஷுவலான ஒரு காரியம். இது போதும் நம்ம ஜூம் கால் ஸ்கைப்ல பேசுற மாதிரி செத்தவங்க ஆவி கிட்டலாம் போயிட்டு பேசிட்டு இருந்தா நம்ம எல்லாரும் துக்கம் கொண்டாடவே தேவையில்ல, நினைவஞ்சலி தேவையில்ல. நம்ம பாட்டு அப்பப்ப செத்தவங்க ஞாபகம் வந்துச்சுன்னா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கலாம். தேவன் அனுமதித்ததுனாலதான் சவுளுடைய அந்த தவறான முயற்சியினால, பாவ முயற்சியினால அங்க சாமுவேலுடைய ஆவி சவுலோடு பேசுகிற ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அது ஒரு அன்யூஷுவலான ஒரு காரியம். அதுக்கு பிற்பாடு எப்படி சாமுவேல் 2வது புஸ்தகத்தை எழுதியிருக்க முடியும்? ஸோ சாமுவேலோடு கூட வளர்க்கப்பட்ட, பயிற்சி கொடுக்கப்பட்ட இந்த 2 முக்கியமான தீர்க்கதரிசிகள், ஒருத்தர் நாத்தான், இன்னொருத்தர் காத். நாத்தான் தீர்க்கதரிசி தான் தாவீது கிட்ட பத்சேபாளுடைய பாவத்தை குறித்து உணர்த்துறாரு. காத் தீர்க்கதரிசியும் தாவீதினுடைய காலத்துல கூட இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஸோ சாமுவேல், நாத்தான், காத், இந்த 3 தீர்க்கதரிசிகள், நேத்தன் அண்ட் கேட், சாமுவேல், இவங்க 3 பேருமே தாவீதினுடைய வாழ்க்கையில கூட பயணம் செய்த ஆவிக்குரிய தேவ மனிதர்கள். அது தாவீதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கிருபை. சொல்லப்போனா சவுலும் சரி தாவீதும் சரி 2 பேருமே நல்லா ஆரம்பிச்சு முடிவு ரொம்ப பரிதாபமானதுதான், விழுந்து போனவங்க தான். ஆனா 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சவுல் தன்னோடு கூட இருக்கிறவங்கள சேர்த்து அரவணைத்து ஓட தெரியல. ஆனா தாவீது தான் கூட யாராவது நல்ல தாளந்துள்ளவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூட சேர்த்து கொள்வார், அவங்களை இன்னும் உற்சாகப்படுத்துவார். இந்த மாதிரியான சில நல்ல குணங்கள் தான் தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்பதை சாட்சி பெறுகிறார். சாமுவேலுக்கு பிற்பாடு இந்த சாமுவேலின் புஸ்தகங்களை தாவீதினுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள், சரித்திரங்களை தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் அல்லது தீர்க்கதரிசியாகிய காத்தும் அது தொடர்ந்து எழுதுறாங்க. இந்த 1 சாமுவேல் 20வது அதிகாரத்துல நாம தாவீது சாமுவேல்கிட்ட இருந்து நாயோத் என்று சொல்லப்படுகிற அந்த ஊர்ல இருந்து அவர் திரும்பவும் யோனத்தான்கிட்ட ஓடி வர மாதிரி நம்ம வாசிக்கிறோம். தேவ மனுஷனை தேடி போன தாவீது என்னத்துக்காக திரும்பவும் சாமுவேல்கிட்ட இருந்து இப்போ யோனத்தான்கிட்ட வர்றார்? 1 சாமுவேல் 19 எப்படி முடியுது? தேவனுடைய ஆவியானவர் சவுல் அனுப்பிய கொலைகார கும்பல், 3 விதமான அந்த கொலைகார கும்பலை தேவனுடைய ஆவியானவரே அவங்களை ஆட்கொள்றார். மனுஷனுடைய ஆவியை தேவனுடைய ஆவியானவர் ஆட்கொள்றார். சவுலையும் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புறதுனால சவுலும் தீர்க்க தரிசனம் சொல்றார். எப்படி அங்க பீலையாம் சொன்ன தீர்க்க தரிசனத்தை போல
சவுல் கர்த்தருடைய ஆவியினால நிரம்பி தாவீதையே ஆசீர்வதித்து தாவீதையே சிங்காசனத்துல தான் உட்காருவாருன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் பிலேயாமை போல சொல்லி இருக்கலாம். கர்த்தர் சவுலுடைய வாயிலிருந்தே தாவீதை ஆசீர்வதிக்கிறார். இது நடக்கும்போது தாவீதுக்கு இவர் தேவனுடைய ஆவியினால பேசுறாரு, ஒருவேளை சவுலுடைய இருதயத்துல ஒரு மாற்றம் வந்திருக்குமோ, அவர் மாறி இருப்பாரா, இதை நம்ம நிரூபித்து கொள்ளணும், உறுதி செய்யணும்னு சொல்லி அவர் அவருடைய மகனாகிய யோனத்தான் கிட்ட அல்லது தன்னுடைய நெருங்கிய உயிர் நண்பன் சிநேகிதன் யோனத்தான் கிட்ட வந்து அதை உறுதி செய்வதற்காக தான் வர்றார். மனித உதவியை நாடுவதற்காக மாத்திரம் இல்ல. சவுல் இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியினால நிரம்பி பேசினார, திருக்கு தரிசனம் சொன்னார, ஒரு ராத்திரி ஒரு பகல் முழுவதும், அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இதுக்கப்புறம் வருமா, வர வாய்ப்பு இருக்கா? நல்லா பாடுறாங்க, நல்லா பிரசங்கம் பண்றாங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, ஆவியில நிரம்பி வேர்த்து விறுவிறுக்க அப்படி அபிஷேகத்துல நிறையறாங்களே, அதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்றத உறுதி செய்து கொள்ள தாவீது யோனத்தான்ட்ட ஒரு ஒப்பந்தம் பண்றார், ஒரு உறுதிமொழி. அவர் ஒரு 2 பேரும் சேர்ந்து சதி செய்யல, சூழ்ச்சி பண்ணல, திருட்டுத்தனம் பண்ணல. சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குதா, சவுலால தாவீதினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குதா என்பதை 2 பேரும் சேர்ந்து அவங்க கர்த்தருடைய வழிநடத்துதல் என்ன அதை தான் தெரிஞ்சுக்க பார்க்கறாங்க. துன்மார்க்கன் செய்கிறது சதி, சூழ்ச்சி, தந்திரம். நீதிமான் செய்கிறது கர்த்தருடைய வழிநடத்துதல் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நான் மௌனமா இருக்கிறதா, பேசுவதா, ஒளிந்து கொள்வதா, தப்பித்து ஓடுவதா, எதிர்ப்பதா, இல்ல நான் என்ன செய்யணும் என்கிறத சேர்ந்து சகோதரர்களோடு, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணணும். நல் யோசனை, நல் புத்தி. ஆலோசனைக்காரர் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. அப்ப ஆலோசனைகள் நமக்கு வேணும். நம்மை நேசிக்கிறவர்கள், நம்முடைய முன்னேற்றத்திற்காக உதவி செய்கிறவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கணும். தாவீது இங்க கூடுதலான ஆலோசனையையும் உறுதி செய்து சவுலுடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் இருக்குமா, ஏன்னா கர்த்தருடைய ஆவியினாலெல்லாம் நிரப்பினார்ல, அதனால அரண்மனைக்கு அவர் திரும்ப வரும்போது என்னை மன்னிச்சிருப்பாரா, அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குமா? ஏன்னா சவுல் தேவ ஆவியை பெற்ற போது சாமுவேல் என்ன சொன்னாரு, நீ வேறு மனுஷனாவாய் அப்படின்னு தானே சொன்னாரு. அப்ப கர்த்தருடைய ஆவியை பெற்றால் வேற மனுஷனா தானே ஆகணும். அப்ப அந்த ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இனிமேல் சவுலுக்கு வந்துடும் அப்படின்னு அதை உறுதி செய்வதற்காக தான் தாவீது யோனத்தான்ட்ட வர்றார். இப்ப இங்க தாவீதும் யோனத்தானும் பேசுறாங்க. இப்ப பேசும்போது தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தான் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. 3வது வசனத்துல என்ன சொல்றாரு, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். கோலியாத்திட்ட போறப்ப தாவீதுக்கும் மரணத்துக்கும் என்ன ரொம்ப தூரமா இருந்தது? அப்பயும் மரணத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது. நேருக்கு நேர் கோலியாத்தை சந்திச்சார் ஏலா பள்ளத்தாக்குல. அப்பயும் தான் தாவீதுடைய மரணத்துக்கும் வாழ்வுக்கும் ஒரு அடி தான் தூரம் இருந்தது. ஒரே ஒரு கல்லுனால கோலியாத்தை வீழ்த்துகிறதற்கு விசுவாசமும் விசுவாச அறிக்கையும் தேவ பார்வையும் கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகமும் தாவீதின் மேல இருந்ததுனால கோலியாத்தை சந்திக்கும் போது மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குதுன்ற வார்த்தையை தாவீது சொல்லல. ஆனா இங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. சவுலுடைய தந்திர சூழ்ச்சி சதி திட்டங்கள்னால நான் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இப்பதான் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கிறார். மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்குன்றார். இப்படி ஒரு மனிதன், ஒரு விசுவாசமுள்ள ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஒரு ஆவிக்குரிய சகோதரி நம்ம கிட்ட இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு காலத்துல அருமையா ஊழியம் செஞ்சவங்க, வல்லமையா கர்த்தருக்காக பிரகாசித்தவங்க, வெற்றிகளை கொண்டு வந்தவங்க,
ஒரு ஜெயண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயண்ட் கில்லர், ஒரு பெரிய ஒரு மாவீரன் கோலியாத்தை போன்ற ஒரு பெரிய பிரச்சனையை சமாளித்து வெற்றி பெற்ற ஒரு முன்னாள் ஒரு சாதனை மாவீரர். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திலையும் விசுவாசத்திலையும் ஜெபத்திலையும் ஆராதனையிலையும் பிரசங்கத்திலையும் பலவிதமான கர்த்தருடைய கிரியைகள்லையும் பிரகாசித்த மனிதர்கள், சகோதரர்கள், சகோதரிகள். இப்போ நம்மகிட்ட வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குது. இப்ப நான் சந்திக்கிற இந்த பிரச்சனை சவுல் என்கிற இந்த பிரச்சனை, அப்போ நான் சந்தித்த கோலியாத் பிரச்சனை, அந்த கரடியை போலவும் அந்த சிங்கத்தை போலவும் இவன் இருக்கட்டும், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அப்படி பேசின ஆவிக்குரிய வாய்கள், ஆவிக்குரிய வார்த்தைகள் இன்னைக்கு ஒரு மாம்சீகத்துல பேசுற மாதிரி, ஒரு மனுஷீகத்துல பேசுற மாதிரி, மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தான் இருக்குது, நான் இப்ப சாவனா எப்ப சாவன் எனக்கே தெரியல. அப்படி ஒரு முன்னாள் தேவ மனுஷன், ஆரம்பத்துல அருமையா பிரகாசித்த ஒரு மனிதன் இப்ப அப்படி பேசுனா நம்ம என்ன செய்வோம்? உடனே கூப்பிட்டு வச்சு ஒரு பிரசங்கம், ஒரு ஆலோசனை, ஒரு எச்சரிப்பு, ஒரு கண்டிப்பு. என்ன தாவீது இப்படி பேசுறீங்க? இப்படிலாம் பேசக்கூடாது தாவீது. நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா? கர்த்தர் உங்களை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு தெரியுமா? நீங்க இப்படி பிதற்றுறீங்க, நீங்க உளறீங்க, மாம்சத்துல பேசுறீங்க, உட்காருங்க இப்படி அப்படின்னு சொல்லி, இல்ல போனை எடுத்து அவங்களுக்கு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இங்க யோனத்தான் தாவீது கிட்ட அப்படிலாம் சொல்ல. எங்க போனுச்சு தாவீதே உங்க விசுவாசம்? கோலியாத்தை சந்திக்க போறப்ப இருந்த விசுவாசம் ஏன் சவுலை சந்திக்கும் போது இல்ல? மரணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு பேசுறீங்க. கோலியாத்திட்ட இருந்து காப்பாத்தின ஆண்டவர் சவுல்கிட்ட இருந்து காப்பாற்ற மாட்டாரா? அந்த சிங்கத்தின் வாய்க்கும் கரடிக்கு வாய்க்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் அப்படின்னு நீங்க பேசுனீங்க. எனக்கு எந்த ராணுவ உடையெல்லாம் வேணாம், அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சாதாரண ஒரு கோலும் தடியோட ஒரு கவன் கல்லோட போய் கோலியாத்தை சந்திச்ச நீங்க இப்ப சவுலுக்கு ஏன் இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னு சொல்லி நம்ம என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருப்போம். இந்த பைபிள் இந்த வசனம் அந்த வசனம் சொல்லி ஆலோசனைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். ஆனா யோனத்தான் பாருங்க, தாவீதுனுடைய வார்த்தைக்கு யோனத்தான் வந்து அங்க உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இல்ல. என்ன சொல்றாரு? 4வது வசனம், அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, தாவீதை பார்க்கிறாரு, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன், அதின்படி உமக்கு சொல்லுவேன் இல்ல, அதின்படி உமக்கு செய்வேன். இங்க செயல்முறை, செயல் திட்டம், என்ன உதவி நான் செய்யணும் அதை நான் செய்யறேன். அப்படிதான் ஒரு நல்ல நண்பர், ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பர் பேசுவாரே ஒழிய, ஒரு இளிச்சவாயம் கிடைச்சிட்டான், முன்னால நல்ல ஊழியம் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப பின்மாற்றத்துல போன மாதிரி பேசுறாரு, சோர்ந்து போயிருக்காரு, நெருக்கத்துல பதட்டத்துல பேசுறாருன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணக்கூடாது. எப்போ பிரசங்கம் பண்ணணும், எப்போ செயல்படணும். உங்க விருப்பம் என்ன, உங்களுக்கு என்ன மன விருப்பம், அதன்படி நான் செய்கிறேன், அதை சொல்லுங்க, நான் செய்கிறேன். அதாவது ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இந்த விதத்துல ஒரு நெருக்கத்தில் இருக்கிறவங்க, மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, ஒரு குழப்பமான ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்க, அவங்க கிட்ட போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இதுதான் நிறைய பேர் பண்ற ஆவிக்குரிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லுகிற, ஆவிக்குரிய ஆலோசகர், ஆலோசனைக்காரர் என்று சொல்லுகிற பல பேர் என்ன பண்றோம், நல்லது பண்றோம் நல்லது பண்றோம்னு சொல்லி அவங்க கிட்ட நிறைய பேசுறோம். அதாவது சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, the church has a big mouth, l'église a une grande bouche. பெரிய வாய் இருக்குதான் சர்ச்சுக்கு அப்படின்னு ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். டுடேஸ் சர்ச் ஹாஸ் a big mouth. இன்றைய திருச்சபைக்கு மிகப்பெரிய வாய் இருக்கு. ஏன்னா வள 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 தொண பேசுறது தான், நல்ல வாய் கிழிய பேசுறது. பேசுவோம், திட்டுவோம், கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், that says the Lord என்று கர்த்தர் வாக்களிக்கிறார், கர்த்தர் உணர்த்துறாரு, கர்த்தர் பேசினாரு. என்னமோ ஏங்க கர்த்தர் பேசினாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது.
சாதாரண விஷயமா ஒரு தூதன் வந்து மரியாள்கிட்ட பேசுறது, ஒரு தூதன் காட்சி கொடுப்பது, கர்த்தரே நேரடியா பேசுறது அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அது சாதாரண விஷயமா? ஆண்டவர் காட்சி அளித்தார், என்னோடு ஆடிபிளா பேசினாரு, கனவின் மூலமா பேசினாரு, அவர் சத்தத்தை கேட்டேன். இன்னைக்கு சர்வசாதாரணமா சொல்றாங்க, கர்த்தர் பேசினார், கர்த்தர் பேசினார், கர்த்தர் பேசினார், கர்த்தர் சொன்னாரு. எப்படி சொன்னாருங்க? மோசையோடு பேசினது போல பேசினாரா? எலியாவோடு பேசின மாதிரி பேசினாரா? எப்படி பேசினாரு? என்ன குரல், என்ன எப்படி இருந்துச்சு அவர் குரல்? சர்வசாதாரணமா சொல்றாங்க, கர்த்தர் சொன்னாரு. அந்த மாதிரி அது எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. அவ்வளோ கர்த்தர் சொல்ற அளவுக்கு கர்த்தர் சொல்றதை கேட்கிற இடத்துக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் நீங்க, இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியதுதான், இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த ஆலோசனைகள் செயல் திட்டம் வடிவில், செயல் முறையில. யோனத்தான் தாவீது கிட்ட திட்டுல, என்ன பேசுறீங்க தாவீது, அப்படி பேசினாலும் இப்ப இப்படி பேசலாமா அப்படின்லாம் சொல்லாம, 4வது வசனம், உமது மன விருப்பம் இன்னதென்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன். இன்னைக்கு தேவை நமக்கு ஆலோசனைகள் மட்டுமல்ல, உதவிகள். நாட் ஓன்லி கவுன்சிலிங்ஸ் பட் ரியல் ஜென்யூன் ஹெல்ப்ஸ். அந்த அசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட். ஹவு கேன் ஐ அசிஸ்ட் யூ? எப்படி ஒரு ஃபிளைட்ல ஒரு ஏரோஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க உள்ள ஏறணும்னு முதல்ல ஆலோசனை சொல்றாங்க. ஃபிளைட்டு தண்ணியில விழுந்தா என்ன செய்யணும், ஆக்சிஜன் வந்து வரும், முதல்ல உங்களுக்கு வைங்க, அப்புறம் பிள்ளைக்கு வைங்க. ஃபிளைட் எடுக்கும் போதெல்லாம் அவங்க வந்து ஃபிளைட் வெடிக்கிறத பத்தியும் தண்ணியில விழுவுறத பத்தியும் தான் பேசுவாங்க. அதை பத்தி தான் பேசுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. எத்தனை கதவு இருக்கு, எது வழியா தப்பிச்சு ஓடுறது, அதெல்லாம் சொல்லுவாங்க. அது புரோட்டோகால், அது ஆலோசனை. ஆனா அதுக்கப்புறம் நம்ம போய் இறங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபிளைட் ஏரோஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் உட்காந்துட்டு வருவோம், அவங்க நின்றுகிட்டு தண்ணி கேட்கறவங்களுக்கு, மருந்து கேட்கறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சாப்பிட்டதை தட்டை எடுக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, செயல்ல இருக்கிறாங்க அதிகமா. ஆலோசனை கொஞ்ச நேரம் புரோட்டோகால், ஆனா செயல் தான் அதிகமா இருக்கு. அவங்க தான் உண்மையான ஏரோஸ்டர்ஸ், அல்லது அவங்க தான் உண்மையான பணிவிடை செய்கிறவர்கள். நாம பணிவிடை செய்யணும்னா வெறும் வாய்ச்சொல்லில் வீரராக மாத்திரம் இல்ல, செயல் வீரர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அடுத்தது இங்க தாவீது யோனத்தான்ட்ட கலந்து ஒரு செயல் சொல்றார், செயல் திட்டம். 2 பேர் சேர்ந்து சவுலுடைய மனதை அறிந்து கொள்வதற்கு நாம ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தாவீதினுடைய மனதில் இருந்தது. அந்த நாயோத்திலிருந்து ராமாவிலிருந்து யோனத்தானை சந்திக்க வரும்போது தாவீதுடைய மனசுல அதான் ஓடிட்டு இருக்கு. எப்படி நான் இப்போ சவுலுடைய இருதயத்தில் இருக்கிறத நான் கண்டுபிடிக்கிறது, அதே நேரத்துல யோனத்தான் கிட்ட நான் ஒரு தயவு கேட்கணும், யோனத்தானை போய் சந்திக்கணும், சவுலுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளணும். ஆனா அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் நல்ல ஒரு கலந்த ஆலோசனையோடு கூட ஒரு உதவிக்காரரோடு சேர்ந்து நான் சவுலுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளணும். என்ன சொல்றாரு? 5வது வசனம், தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோட பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாய் இருக்கும். அப்படின்னு அர்த்தம், நான் ஏற்கனவே ராஜாவோட இப்படி சாப்பிட்டு இருக்கிறேன், அமாவாசைய போகுது. அப்படின்னா என்ன, அமாவாசையோட ஏன் சாப்பிடணும் அப்படின்னா, யூத நாட்காட்டி, யூதர்களுடைய கேலண்டர் மட்டும் இல்ல, ஆண்டவர் வானத்துல இந்த நட்சத்திரங்கள், இந்த சூரியன், இந்த சந்திரன், நிலா, இதெல்லாம் படைச்சதுக்கு காரணம் என்னன்னா, அவைகள் எல்லாம் வெறுமனே அடையாளமாக மட்டும் இல்ல, அவைகள் தான் நமக்கு காலங்களை எடுத்து சொல்ல போகுது. இது என்ன காலம் என்பதை நமக்கு சொல்வதற்காக ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:14, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது, அவைகள் அடையாளங்களுக்காகவும், முதல்ல அடையாளங்களுக்காகவும், காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாகவும் இருக்க கடவுது என்றார்.
அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 14வது வசனத்துல வாசிக்கிறோம், ஏன் இதை உண்டாக்கினார்? நிலாவையும் சூரியனையும் ஏன் உண்டாக்கினாரா? அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களை, நாட்களை, வருஷங்களை குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுள். சயின்ஸ்ல, விஞ்ஞானத்துல ஒரு வருஷத்தை நம்ம கணக்கிடுறோம். பூமி சூரியனை சுத்தி வருவதற்கு 365 நாள் தேவைப்படுது. ஒரு வருஷம் ஆகுது. ஆரம்பிச்ச இடத்துல இருந்து திரும்ப அது சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுது. ஒரு மாசத்தை எப்படி கணக்கிடுறோம்? ஜூலியஸ் சீசர் அவருடைய பேர்ல ஒரு மாசம் இருக்கணும்னு ஜூலைன்னு வச்சுட்டாங்க ரோமர்கள். அகஸ்டஸ் அவருடைய அந்த ராயினுடைய பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் மாசம் பேர் வச்சுட்டாங்க. இப்படி 12 மாசத்துல ஜூலையும் ஆகஸ்டும் ரோம பேரரசர்களுடைய பேர் வந்துருச்சு. ஏதோ ஜனவரிலேருந்து டிசம்பர் அப்படின்றதுக்காக மட்டும் 12 மாசம் இல்லை. மாதங்கள் எப்படி கண்டுபிடிக்கப்படுதுன்னா, நிலா சுத்தி வர்றதுக்கு அந்த ஒரு முழு நிலால இருந்து முழு நிலா, அதுதான் ஒரு மாசம். 15 நாள், இன்னொரு 15 நாள். நிலாவை வைத்து வருகிற அந்த லூனர் கேலண்டர், சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் மாதங்கள் இருக்க வேண்டும். ஆனா அப்படி நமக்கு இல்லை. அமாவாசை முடிஞ்சு சூரியன் அப்பையில சந்திரன் அங்கிருந்து தான் 1ஆம் தேதி அப்படின்றது தான் மாத பிறப்பு. அதுதான் யூதர்களுடைய கேலண்டர்ல. அவங்க கேலண்டர் எப்படி அவங்க இருந்தது? ஆதியாகமத்துல மோசேயின் மூலமாக எழுதப்பட்ட 5 ஆகமத்துல ஆதியிலே தேவன் எப்படி படைத்தார், அது நிலாவை வைத்து தான் ஒரு மாதத்தை கணக்கிடுறோம், ஒரு வருஷத்தை அப்படி கணக்கிடுறோம். ஆனா வாரத்துக்கு கணக்கு சயின்ஸ்ல எங்கேயுமே இல்லை. நீங்க எங்க வேணாலும் தேடி பாருங்க. 7 நாள் எப்படி வந்துச்சு? எதை வைத்து விஞ்ஞான ரீதியாக 7 நாள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? விஞ்ஞானத்துல அதுக்கு பதிலே கிடையாது. பைபிள்ல மட்டும்தான் இருக்கு 7 நாள் கணக்கு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் 6 நாட்கள்ல சிருஷ்டித்தார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார். அந்த 7 நாள் கணக்கு ஆதியாகமத்துல பைபிள்ல மட்டும்தான் இருக்கு. விஞ்ஞானத்தால, சயின்ஸ் மூலமாக நாம் ஒரு வாரத்தை நாம் நிரூபிக்க முடியாது. மாதத்தை நிரூபிக்கலாம், வருஷத்தை நிரூபிக்கலாம், ஆனா வாரத்தை நிரூபிக்க முடியாது. இப்போ யூதர்களுடைய கேலண்டர் ஒவ்வொரு மாதமும் அந்த அமாவாசை அப்போ அதுல இருந்து ஒவ்வொரு நிலாவை வைத்து தான் அவங்க ஒரு மாதத்தை கணக்கிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு மாதத்தினுடைய மாத பிறப்பு, மாதத்தினுடைய முதல் நாள் அவங்களுக்கு பிரமாணத்தின்படி அவங்க அந்த மாதத்தினுடைய பிறந்த நாள் அல்லது மாத பிறப்பை கொண்டாடணும், அதை மகிழ்ச்சியா கொண்டாடணும். இது 12 மாதமும் செய்ய வேண்டும். இது யூதர்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வாழ்வு முறை, அவங்களுக்கு கர்த்தர் நியமித்து கொடுத்த மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு விதி. 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோட பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும். நான் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிறேன் மாத பிறப்பப்போ. ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும் அப்படின்னு கேட்கிறாரு. இதை நாம என்னாகமம் புஸ்தகத்துல இந்த வசன பகுதிகளை கொஞ்சம் வேகமா வாசிச்சிடலாம். அப்பதான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். என்னாகமம் 10வது அதிகாரம் 1 வசனத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிற வார்த்தைகள். அதுல 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும், அதாவது பிறந்த நாள்னு வச்சுங்க, கல்யாண நாள் வச்சுங்க, சந்தோஷமா இருக்கிற நாள், உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாயிருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். இப்போ மாதம் பிறக்கும் போது
மாதம் எப்படி பிறக்குது? இயற்கையாக. இப்ப நம்ம சொல்றோம் டிசம்பர் 31 நைட்டு 12 மணிக்கு 2023 முடியுது, நைட்டு 12:01 2024 ஆரம்பிக்குது. எவ்வளவு ஒரு அறிவு கெட்டத்தனமான மதியினமான ஒரு கொண்டாட்டம் பாருங்க. நைட்டு 12 மணிக்கும் 12:01 ராத்திரியில இயற்கை என்ன மாற்றம் நடக்குது? அதே சந்திரன் தான், அதே ராத்திரி தான், சூரியன் இல்லை, ஒன்றும் இல்லை. சாயந்தரம் 6 மணிக்கு நாள் முடியுது அப்படின்னா அப்படிதான் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இருக்கு. தயவுசெய்து இந்த வருஷம் புத்தாண்டு கொண்டாடும் போதாவது சாயந்தரம் 6 மணியோட 2023 முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல கத்துக்குவோம். அந்த நைட்டு 12 மணி அப்படின்றது அது பைபிள் படியும் கிடையாது, இயற்கையின் படியும் கிடையாது. நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. சூரியன் அஸ்தமிச்சதிலிருந்து ஒரு நாள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும், இல்ல சூரியன் உதிச்சதிலிருந்து ஒரு நாள் சொல்லணும். சம்பந்தமே இல்லாம அர்த்தராத்திரி 12 மணிக்கு எப்படிங்க ஒரு நாள் முடியுது, எப்படி ஆரம்பிக்குது? இவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா 24 மணி நேரத்தை ஒரு ராத்திரியில பாதி 6 மணி நேரத்தை ஒரு முந்தா நாள் ராத்திரி நைட்டு 12லேருந்து 6 மணி வரைக்கும் அதுல ஒரு பாதி ராத்திரி, அப்புறம் ஒரு 12 மணி நேரம் பகல், அப்புறம் சாயந்தரம் 6லேருந்து நைட்டு 12 ஒரு பாதி ராத்திரி. இப்படிதான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா பொதுவா 24 மணி நேரம்ன்றது ஒரு 12 மணி நேரம் பகல், ஒரு 12 மணி நேரம் இரவு. இதுதான் ஒரு ஒரு ஒழுங்கான இயற்கையின்படியா இருக்க வேண்டிய ஒரு நாளின் முடிவு, ஒரு நாளின் துவக்கம். அதனால எல்லாரும் பண்றாங்கன்றதுனால நம்மளும் கொஞ்சம் கூட யோசிக்காம புரிஞ்சிக்காம நைட்டு 12 மணிக்கு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்றோம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க மாத பிறப்பு, அந்த மாத பிறப்பின் போது பூரிகைகளை ஊதணும், இது உங்களுக்கு அடையாளமா இருக்கும் அப்படின்னு என்னாகமம் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆசாப்பின் சங்கீதம் 81ல ஆசாப் என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 81 முதல் வசனத்திலிருந்து, நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், தம்புரு வாசித்து வீணையையும் இனிய யோசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள், இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல, பழைய இஸ்ரவேல் காலத்துல மாத பிறப்பின் போது அவங்க எக்காலம் ஊதி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு முன்பாக அவங்க பலி செலுத்த வேண்டும். அங்க இருந்து தான் வந்துச்சு. ஒவ்வொரு மாசமும் நாம இப்போ இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறோம் பாருங்க, வாக்குத்தத்தம் கொடுக்கறாங்க பாருங்க. சில பேர் வருஷத்துக்கான வாக்குத்தத்தமும் கொடுப்பாங்க, சில பேர் மாதம் வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் அப்படின்னு வாக்குத்தத்த ஆராதனை 1ஆம் தேதி காலையில 4 மணி 5 மணி 6 மணி வசதிக்கு ஏற்ப வாக்குத்தத்த ஆராதனை, கூடவே திருப்பந்தி இருக்கும் சில திருச்சபைகள்ல. அது தவறுன்னு சொல்லல, ஆனா அது எங்கிருந்து வந்தது அப்படின்னா இங்கிருந்து தான் வருது. இந்த மாத பிறப்புகளை கொண்டாடுகிற பூரிகைகளை ஊதி, பூரிகைகள்னா எக்காலம் ஊதி பலி செலுத்தி அது ஒரு மகிழ்ச்சியா அந்த மாதத்தை கொண்டாடுகிறது. அது ஒரு நியமனம். என்னாகமம் 28வது அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம வாசிக்க முடியும். என்னாகமம் 28வது அதிகாரம். இந்த பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் ஏன் தாவீது இந்த திட்டம் யோனத்தானோடு அவர் பேசுறாரு. என்னாகமம் 28:11 வாசிக்கிறேன். எல்லாத்தையும் வாசிக்கல, நீங்க வாசிச்சு பாருங்க. என்னாகமம் 28:11. உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த கடவீர்கள். 15 நித்தமும் இடப்படும் சர்வாங்க தகன பலியும் அதன் பான பலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் செலுத்தப்பட வேண்டும். 14வது வசனத்தின் கடைசி வரி, இது வருஷம் முழுவதும் மாதந்தோறும் 12 மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகன பலி, மந்த்லி பர்ன்ட் ஆஃபரிங். மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகன பலி இது வருஷந்தோறும், வருஷம் முழுவதும் மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு மாத பிறப்புகளிலும் செலுத்தப்பட வேண்டிய
ஒரு சர்வாங்க தகன பலி, போஜன பலி, இப்படி பலி விருந்துகள், பந்தி விருந்துகள். இது அப்படி சொல்ல போனா 12 மாசமும் விருந்து தான். ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான தேவ ஜனமாக அவங்க சரீரத்துல கொண்டாடினாங்க விருந்து வைத்து. ஆனா நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்துல நாம் கிறிஸ்துவனுடைய அந்த திருப்பந்தியில் மாதந்தோறும் பங்கு பெறுகிறோம். அவங்க பலியிட்டு அந்த பலிகள் எல்லாவற்றினுடைய சாராம்சம் இயேசு கிறிஸ்து தான். அவர் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சடங்காச்சாரங்கள், பலி, பண்டிகை, அவங்களுடைய எல்லா விதமான அந்த சுத்திகரிப்பு, இது எல்லாத்தையும் நம்ம எபிரேய நிருபத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவில அது முழுமை பெறுது. அந்த கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய பாடுகளையும் நினைவு கூறும்படி பல திருச்சபைகள்ல வாரந்தோறும் அவங்க வாரத்தின் முதல் நாள் அவங்க திருப்பந்தி நினைவு கூறுறாங்க. ஆதி திருச்சபையில தினந்தோறும் டெய்லி அங்க திருப்பந்தி இருந்தது. சில திருச்சபைகள்ல மாதந்தோறும் மாதத்தின் முதல் நாள் அல்லது வாரத்தின் முதல் நாள் திருப்பந்தி நினைவு கூறப்படுது. அந்த விருந்தை போல பழைய ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்ட மாத பிறப்புகளில் கொண்டாடப்பட்ட அந்த விருந்து, செலுத்தப்பட்ட கர்த்தருக்கு செலுத்தப்பட்ட பலி, இது எல்லாத்தையும் சேர்த்து கிறிஸ்து நமக்காக பலியானார். அவருடைய விருந்து அந்த திருப்பந்தியில அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படிக்கு அவரோடு கூட ஒப்பந்தம் பண்ண, உடன்படிக்கை பண்ண, நம்மை மறுபடியும் அர்ப்பணிக்க, இது நமக்கு ஒரு அடையாளமா இருக்க நாம் கர்த்தருடைய பந்தியில நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். அது மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ முடிந்த அளவு நாம் கர்த்தரோடு கூட நெருங்குவதற்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இதற்கு அடையாளமா இருக்கிற இந்த பந்தி விருந்து தான் இப்பொழுது திருப்பந்தியாக பங்கு பெறப்படுது. குறிப்பாக இந்த 12 மாதத்துல 7வது மாதம் லேவியராகமம் 23வது அதிகாரம், லேவியராகமம் 23வது அதிகாரம் 23 வாசிக்கிறேன். லேவியராகமம் 23 பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம், நம்ம கணக்குப்படி நம்ம சொல்ற புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா ஜூலை மாதம், ஆனா அது ஜூலை மாதம் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அதாவது என்ன, இஸ்ரவேல் மக்கள் மாதந்தோறும் அவங்க விருந்து கொண்டாடணும், பலி செலுத்தணும், சர்வாங்க தகன பலிகள் செலுத்தணும், கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணணும். இது அவங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கணும். குறிப்பாக 7வது மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால அவங்க பண்டிகை என்கிற சபை கூடி வருகிற பரிசுத்த ஓய்வு நாளாய் அது இருக்க வேண்டும். நீங்க எலிசாவினுடைய காலத்துல வாசிச்சீங்கன்னா அங்க 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம், 2 ராஜாக்கள், இங்க எலிசா நாகம்மான் இந்த காலகட்டத்தில் அந்த அம்மா அங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய மகன் இறந்து போயிடுறாரு. எலிசாவுக்கு மேல் வீட்டு அறை கட்டி கொடுத்து, ஒரு மேஜை கொடுத்து, ஒரு நாற்காலி வைத்து கொடுத்து, அப்படியெல்லாம் தங்குறதுக்கு இட வசதி ஏற்படுத்தி கொடுத்த அந்த அம்மா அவங்க புள்ள இறந்த உடனே என்ன செய்யறாங்க, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 21 வாசிக்கிறேன், 20 அந்த அம்மா அந்த பிள்ளையை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். அப்போ அந்த அம்மாவுடைய புருஷன் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அனுப்பினாள். அதாவது மாத பிறப்பு
அப்படி இருந்தா போய் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிறது வழக்கம், தேவ மனுஷனை போய் பார்க்கிறது வழக்கம், பழி செலுத்துறது வழக்கம். இது ஒன்றும் மாத பிறப்பு இல்லையே, இன்னைக்கு ஒன்றும் அமாவாசை இல்லையே, ஏன் இவ்வளோ அவசர அவசரமா போய் எலிசாவை பார்க்கணும் அப்படின்னு அவங்க புருஷன் கேட்கிறார். அப்போ ஒரு ஊழியரை போய் பார்க்கணும் அப்படின்லாம், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு வாழ்வு முறை, ஒரு லைஃப் ஸ்டைல். எழுதி கொள்றவங்க நீங்க எழுதி கொள்ளலாம். என்னாகமம் 29 முதல் 6 வசனங்கள். என்னாகமம் 29 முதல் 6 வசனங்கள். ஏசாயா 1வது அதிகாரம் 13 16. திரும்ப சொல்றேன், ஏசாயா 1வது அதிகாரம் 13 16. எசேக்கியல் 46 முதல் 7 வசனங்கள். எசேக்கியல் 46 முதல் 7 வசனங்கள். ஆமோஸ் 8வது அதிகாரம் வசனங்கள் 4 6. ஆமோஸ் 8வது அதிகாரம் வசனங்கள் 4 6. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க சேர்த்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மாத பிறப்பு குறித்து கர்த்தர் இஸ்ரவேல் மக்களோடு சொன்னது, உங்களுடைய மாத பிறப்புகள், உங்களுடைய பண்டிகைகள்லாம் எனக்கு சலிச்சு போச்சு, அதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாரம்பரியங்களாக கர்த்தர் கொடுத்த பிரமாணங்கள் வெறும் ரிச்சுவல்ஸா போயிடுச்சு. ஆண்டவரே நிறுத்த சொல்ற அளவுக்கு போயிடுச்சு. அது ஒரு இப்ப நீங்க எப்படி திருப்பந்தி கூட, ஆராதனையும் கூட, சபை கூடி வர்றது கூட அது ஒரு ரிச்சுவல், கடமை. இன்னும் சில கோயில்கள்லாம் கோயில் மணி கேட்டுச்சுன்னா கோயிலுக்கு போகணும், கோயில் மணி அடிக்கிறதுக்குள்ள கோயிலுக்கு போகணும். அது போல ஒரு சில பேர் கோயிலில் போயிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், தூண் இருக்கும். அந்த தூண்ல சாஞ்சுக்கிட்டு அப்படியே பரலோகத்திலேயே தூதர்களோடு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி சில பேர்லாம் அது அவங்க இடத்துல அவங்க வேற யாரையும் உட்காரவும் விட மாட்டாங்க. இந்த கோழி அடகாக்குற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மாத பிறப்புல தாவீது அந்த கிங்ஸ் டேபிள், ராஜாவினுடைய அந்த பந்தி விருந்துக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். எல்லாருக்கும் அந்த அழைப்பு கிடையாது. ராஜாவினுடைய அரண்மனையில் இருக்கிற முக்கியமான தளபதிகள், மந்திரிகள், ராஜாவினுடைய உறவினர்கள், இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் அந்த ராஜா வீட்டில் பந்தி விருந்து மாத பிறப்புல கொடுக்கப்படும். அதுல அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்தந்த இடத்துல தான் அவங்கவுங்க உட்காரணும். இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருந்தது. அந்த வழக்கத்தை பயன்படுத்தி தாவீது யோனத்தான்ட்ட சொல்றாரு. 5வது வசனம், 1 சாமுவேல் 20:5. தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசையில் மாத பிறப்பு, பூரிகைகள் ஊதணும், எக்காலம் ஊதணும், பலி செலுத்தணும். நான் ராஜாவோட பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும். நான் ஏற்கனவே இது போல முந்தின மாதங்கள்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். நான் அந்த பந்தி விருந்துக்கு வரல. அதுக்கு பதிலாக எங்க வீட்டுக்கு பெத்லேகேமுக்கு நான் போறேன், என் சகோதரர்கள்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க, கட்டளையிட்டு கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தாவீது சொன்னதாக யோனத்தான் பிற்பாடு சொல்றாரு. 28-29, 1 சாமுவேல் 20:28-29. யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லேகேம் மட்டும் போக தாவீதின் இடத்தில் வருந்தி கேட்டு, அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதற்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். இந்த பழக்கம், இதை மட்டும் சொல்லி இந்த நாளின் இந்த தியானத்தை நான் நிறைவு செய்கிறேன். சாமுவேலுடைய அப்பாவுக்கு இருந்தது. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 3 வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. இந்த எல்கானா அவருடைய 2 மனைவிகளோடு என்ன செய்வாரா, அன்னாள் பெனினாளோடு கூட. 1 சாமுவேல் 1:3. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னி பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கிட்டு கொடுப்பான். அந்நாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். பலியிடுகிறதற்கு எல்கானா போவாரு, சீலோவுக்கு தான் போவார். கர்த்தருடைய
கூடாரத்துக்கு அங்கதான் போவார். அதே 1வது அதிகாரம் 21, எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். வருஷம் வீட்டாரோடு கூட எல்கானா தன் குடும்பத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு ராமாவிலிருந்து சீலோவுக்கு அங்க போற ஒரு பழக்கம் இருந்தது. லூக்கா 2:41 பாத்தீங்கன்னா யோசேப்பும் மரியாளும் லூக்கா 2:41 அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். இந்த ஒரு பழக்கம் சாமுவேலுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருந்தது. அந்த பழக்கத்துல தான் தாவீது சொல்றாரு, நான் என் தகப்பன் வீட்டுக்கு போகணும், குடும்பமா சேர்ந்து இருப்பாங்க, அப்படி போயிருக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு தாவீது யோனத்தான் கூட கலந்து ஒரு திட்டமிடுகிறார். அந்த யூத பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கர்த்தர் நியமித்த பிரமாணத்தையும் வைத்தே சவுலுடைய மனதை அறிய விரும்புகிறார். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தாவீது எப்படி கர்த்தருடைய பிரமாணத்தை அடையாளமாக வைத்து ஒரு ஆலோசனை செய்கிறது போல நாம் எடுக்கிற ஆலோசனைகளும் கூட கர்த்தருடைய வேதத்தின் முறையின்படி இருந்தால் அது சதி, திட்டம், சூழ்ச்சி, தந்திரம் அல்ல. கர்த்தருடைய வழிநடத்துதலை புரிந்து கொள்ள கர்த்தருடைய பிரமாணம், அவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிற முறையின்படியே அதை சார்ந்து போகும்போது கர்த்தருடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் செய்வோம். எங்கள் மேய்ப்பராய் இருக்கிற எங்கள் கர்த்தாவே, எங்கள் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவரே, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். உம்முடைய வேதம் எங்கள் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. தாவீது கர்த்தருடைய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருந்த அந்த கால அட்டவணை, அந்த முறையை பயன்படுத்தி தன் சிநேகிதரோடு சேர்ந்து ஆலோசனை செய்தது போல, திட்டம் தீட்டியது போல உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ள, உம்முடைய வேதத்தை சார்ந்து நாங்கள் யோசிக்க, சிந்திக்க, தேவ நீதி வெளிப்பட தாவீதுக்கு அருளின கிருபைகளை எங்களுக்கும் அருளும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.